யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியம் ரெக்ரூட்மெண்ட் ஸ்பெஷல் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடிகிற மாதிரி போஸ்ட்டு. இதில் செலக்டடான போஸ்ட், அதாவது 323 வேக்கன்சிஸ் இருக்குது. 323 வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா எந்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கீழே வருது. எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் EPFO. இதில் தான் வந்து EPFOவில் தான் வந்து இந்த வேக்கன்சிஸ் இருக்குது. இதனுடைய ஸ்பிட்டப் என்ன, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன டிகிரி முடித்திருந்தால் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோகிராஃபி தெரிந்திருக்கணும். ஸ்டெனோகிராஃபி தெரிந்திருந்தாலே போதுமானது. அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும் அவசியம் இல்லை. எனி டிகிரி முடித்திருந்தாலே போதுமானது. டோட்டல் வேக்கன்சியில் URல 132 வேக்கன்சியும், EWSல 32 வேக்கன்சியும், OBCயில் 87 வேக்கன்சி, SCயில் 48, STயில் 24, PWDயில் 12 வேக்கன்சியும் இருக்குது. சரிங்களா? இதில் PWDயில் என்னென்ன வேக்கன்சிஸ் அப்படின்ற அந்த 12 ஸ்பிளிட்டப் வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் லெவல் 7ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, அதாவது 7th CPC பே கமிஷனில் லெவல் 7ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. இதற்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது UR EWS கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 30 வயது, OBC கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 33 வயது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், SCST கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 35, PWD கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 40. சரிங்களா? மினிமம் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய 18 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த கேண்டிடேட் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, எனி பேச்சுலர் டிகிரி முடித்திருந்தால் போதும். அதே மாதிரி டிக்டேஷன் வந்து 10 நிமிடத்தில் 120 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படின்ற மாதிரி ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி. அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் பொறுத்த வரைக்கும் 50 நிமிடம் வந்து இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டரில் தெரிஞ்சிருந்தால் போதும். இதற்கு சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. ஸ்டெனோகிராஃபியாக இருக்கட்டும், டிக்டேஷனாக இருக்கட்டும், இதற்கான எது சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. நீங்கள் இந்த ஸ்பீடு இருந்தால் போதும். சரிங்களா? எனி டிகிரி முடித்திருந்தாலே போதும். டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை அந்த செக்ஷன்லேயோ வந்து இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸோடைய அவங்க டிக்டேட் பண்ணுறதையும் டைப் பண்ணுறதையும் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அதை நீங்கள் ஸ்பீடாக வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டெலிஃபோன் கால்ஸு, மெம்பர்ஸ் இல்லைனா ஃபீல்டு ஆஃபீஸர் விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்றதுனால அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அதிகாரி இல்லைனா அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் தான் வந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. சரிங்களா? அவங்களுடைய டூர் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், இது மாதிரியான ஃபுல் பர்சனல் செக்ரட்டரிட்டு இருக்காங்களே பர்சனல் செக்ரட்டரி, அதே மாதிரி தான் பர்சனல் அசிஸ்டன்ட் PA அல்லது PSன்னு சொல்லுவாங்க. இது வந்து குரூப் Bயில் இருக்கக்கூடிய நான் கெசட்டட் போஸ்ட்டு. ஹெட் குவார்ட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ டெல்லி தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஆனால் ஆஃபீஸரை வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் போடுவாங்க. நம்ம லோக்கல்லே இருக்கக்கூடிய EPFO ஆஃபீஸில் கூட போடலாம். திருச்சி, சென்னை, மதுரை இந்த மாதிரியான முக்கியமான சிட்டிஸில், மெயின் சிட்டிஸில், மெட்ரோ சிட்டிஸ்லலாம் EPFO ஆஃபீஸ் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு கீழே பர்சனல் அசிஸ்டண்ட்டாக போடலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் ஆஃபீஸ் உங்களுக்கு அலாட் பண்ணலாம். 2 வருடம் வந்து ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இது, ரெகுலர் போஸ்ட்டு தான் இது. ஓகேங்களா? யூஸ்வலாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற மாதிரி தான் 2 வருடம் ப்ரொபேஷன் பீரியட். உங்களுடைய ஜாயின் பண்ண உடனே 1/1/2024 நியூ பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதில் கவர் ஆகிடுவீங்க நீங்கள். சரிங்களா? இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதே மாதிரி நிரந்தர பணியிடம் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 27/3/2024. இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் 28 மார்ச் 2024லேருந்து ஏப்ரல் 3, 2024 வரைக்கும் 7 நாளைக்கு வந்து உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பனில் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது வந்து upsconline.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். வேறு எந்த வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. வேறு எந்த வெப்சைட்லையும் அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் ஏஜ் லிமிட் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. EPFOவில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப் டு 5 years வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கன்செஷன் உண்டு. அதே மாதிரி செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பென் அண்ட் பேப்பரில் நடத்தக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டு இருக்கும். அதாவது OMRல ஷேடிங் பண்ணுறீங்க இல்லையா, OMRல ஷேடிங் பண்ணுற மாதிரியான
ஃபஸ்ட்டு லெவல் டெஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அதை முடித்ததுக்கப்புறமேட்டு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இது முடித்தா நீங்கள் டைரெக்டாக வந்து பர்சனல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டில் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட். இன்டிமேஷன் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி வெப்சைட்டில் தான் இன்டிமேஷன் போடுவாங்க. இண்டிவிஜுவல் உங்கள் இன்டிமேஷன்ஸ் எதுவும் வராது. அதனால் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் வந்து வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும். எல்லா கொஷின்ஸ்க்கும் ஈக்குவல் மதிப்பெண் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். ராங் ஆன்சர் உண்டு. எவ்ரி ராங் ஆன்சருக்கு 1/3, அதாவது 3 கொஷின் தப்பாச்சுன்னா ஒரு கொஷின் 1 மார்க் அப்படின்ற மாதிரி 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் கொஷின்ஸ்க்கு போகும். இன்கேஸ் நீங்கள் எந்த கொஷினும் மார்க் எந்த கொஷினுக்காவது நீங்கள் மார்க் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த கொஷினுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. தவறுதலாக மார்க் பண்ண கொஷினுக்கு மட்டும்தான் 1/3 மார்க்ஸ் வந்து போகும். சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், குவான்டிடேட்டிவ் ஆப்ஸ் இருக்கும், ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இருக்கும். 300 மதிப்பெண்ணுக்கு உங்களுக்கு வெயிட்டேஜுக்கு நடக்கும் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டு. இதில் செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட் இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. கேட்டகரி வைஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ண வைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு டிக்டேஷன் மற்றும் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கான இது வந்து கம்ப்யூட்டரில் தான் நடக்கும். அது முடிந்தால் தான் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ண முடியும். ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டுக்கான சென்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் முக்கியமாக வந்து சென்னை வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்களே ஓப்பன், அதனால் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வேணால் அக்குமுலேட் பண்ணுற மாதிரி ஒரு சென்டரில் தான் வந்து சென்னை இருக்குது. கோயம்புத்தூர் இருக்குது, மதுரை இருக்குது, புதுச்சேரி இருக்கக்கூடிய கேண்டிடேட் புதுச்சேரி சென்டரும் இருக்குது நியர்பையில். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து தமிழ்நாடு பக்கம் இருக்கக்கூடிய சென்டர்ஸு. அது மட்டும் இல்லாமல் திருச்சிராப்பள்ளி இருக்குது. சரிங்களா? இதில் ஏதாவது ஒரு சென்டரை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது எல்லா விதமான டீட்டெயில்ஸ், அதாவது ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வெப்சைட்டில் தான் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் வெப்சைட் மட்டும் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், SC ST கேண்டிடேட், PWD கேண்டிடேட்க்கெலாம் வந்து எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் வந்து 25 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, UPI, மாஸ்டர், ருபே, விசா எதில் வேணால் பே பண்ணலாம், அல்லது பேங்க்லேயே போய் பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் பே பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது கன்செஷன் அப்பர் ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கன்செஷன் உண்டு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு கன்செஷன் உண்டு. PWD கேண்டிடேட்டுக்கு கன்செஷன் உண்டு. அதற்கான வந்து ரூல்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு என்னென்ன ரூல்ஸோ அது எல்லாமே இந்த போஸ்ட்டுக்கும் அப்ளிகபிள். ஏன்னா இது ஒரு மத்திய அரசு நிரந்தர பணியிடம். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UPSC வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். upsconline.nic.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஐடி ப்ரூஃபு இது எல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும். டாக்குமெண்ட்ஸு, மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடியும் ரெடியாக வந்து நீங்கள் வச்சுருக்கணும். சரிங்களா? இது எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து TNPSCக்கு எப்படி வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அதே மாதிரி UPSCக்கும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வித்தின் 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட்டோ இல்லை கன்ஃபர்மேஷனோ நீங்கள் வந்து பண்ணணும். பேமெண்ட் இருக்க மாதிரி இருந்ததுன்னா பேமெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான OTR டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். அதாவது உங்களோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வந்துடும். அந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி எந்த விதமான டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து வெப்சைட்டில் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் மொபைல் நெட்லேயோ இல்லை வேறு எதுலேயோ அது வந்து ரூமர்ஸ் மாதிரி வேறு ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசு பண்ணக்கூடாது. UPSC உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன வருதோ அதுதான் ஃபைனல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது எல்லா டீட்டெயில்ஸும் ஒன்ஸ் ட்வைஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போகணும். இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, அந்த டைமில் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட் இருக்குது, Part 1 அண்ட் Part 2.
இதில் அதே மாதிரி பார்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ₹25 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸப்ட் SC/ST கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட், PWD கேண்டிடேட். அதுவே வந்து OBC கேண்டிடேட்டில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். அதுவே ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா ஃபீ பே பண்ண தேவையில்லை. சரிங்களா? அப்ஜெக்டிவ் டைப் அண்ட் OMRக்கான ஃபார்மேட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன உங்களுக்கு அப்ளிகபிளோ அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர். ஏன்னா வந்து வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்கேஸ் சேம் ஃபார்மேட்டில் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அது பெட்டர். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது எனி டிகிரி முடித்துட்டு ஸ்டெனோகிராஃபி டிக்டேஷன் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு மத்திய அரசு நிறுவனம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பெர்மனன்ட் ஜாபு, நிரந்தர பணியிடம் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நன்றி.